மதுரை மாவட்டம் அருகே உள்ளவாடிப்பட்டி பகுதியில் காவல்துறை உதவி ஆய்வாளர் இருசக்கர வாகனத்தை இலவசமாக பழுது நீக்க கூறி ஒர்க் ஷாப் உரிமையாளரை மிரட்டி தாக்கி காரில் ஏற்றும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகன பழுது நீக்கும் ஒர்க் ஷாப் வைத்திருப்பவர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு அதே வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த அண்ணாதுரை ஸ்ரீனிவாசன் வைத்திருக்கும் ஒர்க் ஷாப்பில் தனது ராயல் என்ஃபீல்டு பைக்கை பழுது பார்க்க கொடுத்து வந்தது வழக்கம். அதற்கான வேலை கூலி பொருட்கள் வாங்கும் பணத்தை தர மறுத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வாகனங்களை வேலைக்கு விடுவதும் அதற்கான பணம் ரூபாய் 8600 கொடுக்காமல் இலவசமாக எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. தற்போது பாலமேடு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் அண்ணாதுரை சில மாதங்களுக்கு முன்பு தனது காவல் நிலையத்தில் பணிபுரியும் மற்றொரு காவலர் மூலம் தனது இருசக்கர வாகனத்தை கொடுத்து ஒர்க் ஷாப்பில் பணி செய்ய கூறியுள்ளார். அவரும் அந்த வாகனத்தை ஒர்க் ஷாப்பில் பழுது நீக்கம் செய்யுமாறு கூறியுள்ளார். ஆனால் ஸ்ரீனிவாசன் பழைய பாக்கி இருப்பதாகவும் பழைய பாக்கி தந்தால் மட்டுமே வேலை பார்ப்பதாகவும் கூறி வேலை பார்க்காமல் இருந்துள்ளார். பின்பு அண்ணாதுரை தொடர்ந்து ஸ்ரீனிவாசனை தொலைபேசியில் அழைத்து வாகனத்தை வேலை பார்க்குமாறு தொடர்ந்து அழைத்துள்ளார். ஸ்ரீனிவாசன் அண்ணாதுரை அழைப்பை எடுக்காததால் கோபமடைந்த உதவி ஆய்வாளர் அண்ணாதுரை கடந்த 4ஆம் தேதி மதியம் 2:30 மணிக்கு பதிவு எண் தெரியாத வாகனத்தில் ஸ்ரீனிவாசனின் ஒர்க் ஷாப்பிற்கு சென்று ஸ்ரீனிவாசனை வாகனத்தில் ஏறுமாறு மிரட்டி அவரை தாக்கி என் வாகனத்தையா வேலை பார்க்க மாட்டாய், உன் மீது கஞ்சா வழக்கு போடுவேன் என மிரட்டி வாகனத்தில் ஏற்ற முயற்சித்ததாக கூறப்படுகிறது. மேலும் தற்போது ஸ்ரீனிவாசனை தாக்கி அண்ணாதுரை வாகனத்தில் ஏற்றும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீனிவாசன் மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர், முதல்வர் தனிப்பிரிவு, மனித உரிமை கழக ஆணையம் என பல்வேறு துறைக்கு புகார் மனு அளித்து உதவி ஆய்வாளர் அண்ணாதுரையின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளித்துள்ளார். காவல்துறை உதவி ஆய்வாளர் தனது இருசக்கர வாகனத்தை இலவசமாக பழுது நீக்குமாறு ஒர்க் ஷாப் உரிமையாளரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து பாதிக்கப்பட்டவர் மனு கொடுத்துள்ளார். அவர் காசு கொடுக்காம முன்பணம் கொடுக்காம பணம் கொடுத்து வேலை பார்க்க முடியாது. பணம் கொடுத்தாலே வேலை பார்க்க முடியாது. பணம் கொடுக்காம எத்தனை நாளைக்கு வேலை பார்க்கலாம்? நான் ரொம்ப இருக்கப்பட்டே இல்லை. அப்பா இல்லாமல் நான் என் நம்பியை வளர்த்துக்கிருக்கேன். வளர்த்துக்கிருக்கும்போது அப்படி பண்ணிக்கிருக்காரு. ஒரு நேரம் 2 நேரம் ஒரு 500 1000னா விட்டு போகலாம். 40,000 50,000க்கு போகிறதுக்கு நான் அந்தளவு வசதி இல்லைன்ட்டேன். ஏன்னா வெளியில் என்கிட்டையும் சொல்லலை. அவர் நேற்று திடீர்னு வேலை பார்த்துருக்கேன், வண்டி ரெடியாகிரும்ண்ணே, கொஞ்சம் பொறுங்கண்ணே அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். கேட்காம அவரே தான் இவனே இன்னொருத்தரையும் கூட கூட்டு அடிச்சிருக்காரு. எங்களுக்கு அடித்த விஷயம் தெரியல, சண்டை ஓட்ட விஷயம் தெரியல. என் ஊர் அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. சரிங்களாண்ணே, அது 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நான் கேள்விப்பட்டு இங்கேருந்து பார்த்துட்டு சொல்லவும் நான் என்ன எதிரானு போய் விசாரிக்கிறான். இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அப்போ கூட. சரி, அப்போ சிசிடிவி என் கடையில் வச்சுருக்கான். அவர் உன்னை அடிக்கலன்னு சொல்கிறீங்களா, பார்த்துக்கலாம், உன்னை நான் பார்த்து ஃபோட்டோ காட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்தா அவர் பிறகு அண்ணாதுரை சார் அவர் கொஞ்சம் கடையில் வந்துட்டு உட்காந்துருக்காரு. கூட வந்தவர் ஒருத்தர் முரளின்னு அவர் ஒருத்தர் கூட என்ன எதுனே கேட்காம வண்டி ரெடி ஆகிடுச்சு அதை கேட்காம அவரை தான் அடித்து கை நிட்டிட்டு பண்ணியிருக்காரு. போலீஸு உனக்கு என்ன வேணால் பார்ப்பான், காசு வாங்கியிருக்காருன்னு தெரியல, உனக்கு நான் என்ன வேணால் செய்ய வேண்டான்ற போய் கஞ்சா கேஸில் போடுவேன்டாரு. நாளைக்கு இவன் வாழ்வாதாரத்தை பாதிக்கிட்டு நான் யோசனை பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண வேணாண்டேன். இதுவே நாளைக்கு எங்கேயா வண்டி எடுத்துகிட்டு போகும்போது வரும்போது மறிச்சு ஏதாவது செஞ்சுட்டானா இவன் வாழ்க்கைக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பான்? என் நம்பி யார் பார்ப்பா?